மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். என்ன சார், கொஞ்சம் கூட மேனஸே தெரியாதா? வரும்போது கதவு தட்டிட்டு வரது இல்லையா? ரோஜா, இப்ப அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. இத பாரு. என்ன சார், போட்டோ நனைஞ்சிருக்கு. நனைஞ்சா பரவாயில்ல, பின்னாடி இருக்கிற எழுத்தெல்லாம் அழிஞ்சு போயிருக்கு பாரு. ஏன், என்னாச்சு சார்? எப்படி இந்த போட்டோ ஈரமாச்சு? அணுவாலதான். அணுவாலையா? நான் மாடிப்படி இறங்கும் போது இந்த போட்டோ கீழே கிடந்துச்சு. பின்னாடி ஏதோ எழுதி இருக்கிறத பார்த்து நான் எடுக்க போனேன். அதுக்குள்ள பின்னாடியே வந்த அணு தண்ணி இருந்த பக்கெட்டை கீழே தள்ளிவிட்டா. அதனால இந்த போட்டோக்கு பின்னாடி இருந்த எழுத்தெல்லாம் அழிஞ்சு போச்சு. சார், எனக்கு ஒண்ணுமே புரியல. அணு ஏன் சார் அப்படி நடந்துக்கணும்? ரோஜா, சாந்தமூர்த்தி ஐயாவை ஜெயில பார்த்தப்ப ரோஜா போட்டோக்கு பின்னாடி அவ என்னைக்கு வந்தாங்கிற டீடைல் எல்லாம் எழுதி வச்சிருக்கேன்னு சொன்னாரு. அதையே இந்த போட்டோவை இருக்க கூடாது. அந்த போட்டோ தான் எரிஞ்சு போச்சே சார். அப்படி சொன்னாங்க. அது எரிஞ்சத நம்ம கண்ணுல பார்த்தோமா? அது இந்த போட்டோவா இருக்குன்னு சந்தேகப்படுறீங்களா சார்? இது ஏன் அந்த போட்டோவா இருக்க கூடாதுன்னு கேக்குறேன். இல்லனா அணு எதுக்கு இதை அழிக்கணும்னு நினைக்கணும்? எனக்கு நல்லா தெரியும். அவ வேணும் தான் தண்ணி பக்கெட்ட தள்ளி விட்டுருக்கா. அத நான் அங்கேயே கேட்டிருப்பேன். சார், இரு ரோஜா, நான் அப்பவே கேட்டிருந்தா நமக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னு தெரிஞ்சு அவ உஷாராயிருப்பா. சாந்தமூர்த்தி ஐயா சொன்ன மாதிரி இது ஏன் உன் போட்டோவா இருக்க கூடாது? இல்ல சார், இது அனுவோட போட்டோ தான். அவ சின்ன வயசு போட்டோவை பாட்டி ஆல்பத்துல நான் நிறைய தடவை பார்த்திருக்கேனே. ரோஜா, இது அனுவா ரோஜாவா? அந்த சந்தேகம் எனக்கு வந்துருச்சு. சார், அனுதான் இந்த வீட்டோட வாரிசுன்னு சாந்தமூர்த்தி அப்பவே சொல்லிட்டாரு. அவரு சொன்னா கரெக்டா தான் சார் இருக்கும். இல்ல ரோஜா, இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. உன் போட்டோக்கு பின்னாடி டீடைல்ஸ் எழுதி வச்சிருக்கேன்னு சொன்னார்ல. சார், அனு போட்டோலயே அப்படி எழுதி வச்சிருக்கலாம்ல. அவளும் அந்த ஆசிரமத்துல இருந்தவ தானே. சார், இது உங்களுக்கு தேவையில்லாத சந்தேகம் சார். சாந்தமூர்த்தி அப்பாவே இது பிரியாவோட சின்ன வயசு போட்டோ தான், பிரியா தான் அனுன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க சந்தேகப்படுறதுக்கோ இல்ல இது என்னோட போட்டோவா தான் இருக்குமோன்னு ஆராய்ச்சி பண்றதுக்கோ ஒரு விஷயமும் இல்ல சார். சாந்தமூர்த்தி அப்பா பொய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல சார். சார், அந்த போட்டோவை அப்படி போட்டுட்டு இந்த புடவையை கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்க சார். என்ன சார் அப்படி பாக்குறீங்க? ஜில்லாவுக்கே கலெக்டரா இருந்தாலும் பொண்டாட்டிக்கு இதெல்லாம் பண்ணி தான் சார் ஆகணும். எல்லார் வீட்லயும் ஆம்பளைங்க செய்யறதுதான். இப்படி கீழே உட்காந்து அழகா மடிப்பு மடிச்சு விடுங்க சார். யாரு? நானா? சார், நீங்க செய்யாம பக்கத்து வீட்டுக்காரனை எதுக்குன்னு கூப்பிட முடியும்? வேண்டாம் வேண்டாம், உன் புடவை மடிப்ப நானே சரி பண்றேன். பரவாயில்ல ரோஜா, இந்த வேலையும் நல்லா தான் இருக்கு. என்ன இது வெளியே தெரியாம பாத்துக்கணும். வெளிய பெரிய கிரிமினல் லாயர்னு பேர் இருக்கு. உள்ள வந்து பார்த்தா பொண்டாட்டிக்கு புடவை கட்டி விடுறாருன்னு சொல்லிருவாங்க. சார், இது ஒன்னும் கேவலம் இல்ல சார். பொண்டாட்டிக்கு புடவை கட்ட ஹெல்ப் பண்றது, பொண்டாட்டி காலை பிடிச்சு விடுறது, இதெல்லாம் அன்பு சார். அப்படி எடுத்துக்கோங்க நீங்க. சார், கீழே கொஞ்சம் அப்படியே இழுத்து போடுங்க சார். ரொம்ப இழுக்காதீங்க சார், மெதுவா. அப்புறம் இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு கட்டினதெல்லாம் வேஸ்டா போயிடும் சார். சார், பையா கணேஷ் கொலை கேஸை கண்டுபிடிக்க கொஞ்சம் ரஃபா டீல் பண்ணுங்க.
இந்த மாதிரி விஷயத்த எல்லாம் கொஞ்சம் சாஃப்டா டீல் பண்ணுங்க சார். அப்படிதான் சார். அத்தை கோயிலுக்கு கூப்பிட்டாங்க சார். அதுக்காக தான் அவசர அவசரமா கிளம்பிட்டு இருந்தேன். போதும் சார், நீங்க ஹெல்ப் பண்ணதால வழக்கத்தை விட இன்னைக்கு புடவை அழகாவே கட்டியிருக்கேன். இதுவும் ஒரு கலை தான் சார். போதும் சார், விடுங்க. விடுங்க. ஓகே சார், ஒரு நிமிஷம். சார், நம்ம ஒரு செல்ஃபி எடுக்கலாமா? சார், நல்லா நெருங்கி வந்து நில்லுங்க சார். அனு செல்ஃபி எடுக்கும்போது மட்டும் ஈனு பல்ல காட்டி இழுக்கிறீங்கல்ல. நான் உங்க பொண்டாட்டி சார். நல்லா சிரிங்க சார். சிரிங்க சார். சார், சூப்பரா இருக்கு சார். நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் சார். சரி, டேக் கேர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.